ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஐடியா பிளானட். ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் இப்போ ரீசெண்டாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியில் யூஸ் பண்ணியிருக்கிற VFX and CG இதெல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ இந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா ஸ்பைடர்மேன் அப்புறம் MJ டவர்லேருந்து ஜம்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் இருக்கும். இந்த சீக்வன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த டவருக்கு பதிலாக ஒரு மினியேச்சர் செட்டை கிரியேட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் ப்ளூ ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி ஒரு காம்போசிட்டிங் சாஃப்ட்வேர் வச்சு இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் சர்ப்ரைஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டன் சீக்வன்ஸ் அப்படின்னாலே கண்டிப்பாக அதில் VFX தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த மூவியில் ஆல்மோஸ்ட் எல்லா சீக்வன்ஸ்லையுமே VFX and CG யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பர்டிகுலர் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த டோர் அப்புறம் கீழே இருக்கிற அந்த ஸ்டெப்ஸ் இது மட்டும்தான் ரியல். அதாவது ஒரு மினியேச்சர் செட் மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த பில்டிங் அப்புறம் அந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா கீழே லீஃப்லாம் இருக்கும். அது கூட CGயில் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளாஷ் தாம்சன் ஸ்பைடர்மேன் கிட்ட ஃபோனில் பேசுகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அந்த சீன்லேயும் VFX யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நார்மல் வீடியோ தானே, இதில் எதுக்கு VFXலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பேக்ரவுண்ட் வீடியோவை ஷூட் பண்ணும்போது ஃப்ளாஷ் தாம்சன் அந்த இடத்துல இல்லை. அதனால் பேக்ரவுண்ட் வீடியோவை தனியாக ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ளூ ஸ்க்ரீன் ஷாட் யூஸ் பண்ணி ரெண்டு வீடியோவையும் மர்ஜ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அயன் ஸ்பைடர் என்ட்ரி ஆகிற இந்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரோட அனிமேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோவை ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதாவது டாம் ஹாலண்ட் ஒரு ரோப் யூஸ் பண்ணி மேலேருந்து ஜம்ப் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸை ஷூட் பண்ணியிருப்பாங்க. இந்த சீக்வன்ஸில் இருக்கிற அந்த கேரக்டரோட மோஷன் டேட்டாவை கேப்சர் பண்ணி அந்த அயன் ஸ்பைடர் கேரக்டருக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த ரெஃபரன்ஸ் வீடியோவை யூஸ் பண்ணி தான் இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த வீடியோவை ஒரு ஃபைனல் சீக்வன்ஸாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த 3D என்விரான்மெண்ட்டில் லைட்டிங்ஸ்லாம் ஆட் பண்ணி அந்த சீக்வன்ஸை ரெண்டர் பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த சூட்டோட மெட்டாலிக் லுக் வந்து அந்த என்விரான்மெண்ட் கூட மேட்ச் ஆகும். இந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக் CG ஒர்க்கை கிரியேட் பண்ணுறதுக்கான மெயின் திங் வந்து அந்த சீக்வன்ஸோட லைட்டிங்ஸ். இதுக்காக HDRI மேப் அப்படின்னு ஒரு இமேஜ் பேஸ்டு லைட்டிங் சிஸ்டமை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த மூவியில் யூஸ் பண்ணுற CG காம்பனன்ட்ஸ் எல்லாமே ரியல் வேர்ல்டு கூட மேட்ச் ஆகும். அடுத்து ஒரு பிரிட்ஜில் ஸ்பைடர்மேனுக்கும் வில்லன்ஸுக்கும் ஃபைட் நடக்கும். அந்த சீக்வன்ஸில் ஃபுல்லாகவே கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த பிரிட்ஜோட செட்டை மட்டும் கிரியேட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ப்ளூ ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி வேறு பேக்ரவுண்டை செட் பண்ணியிருக்காங்க. ஸ்பைடர்மேனுக்கும் வில்லன்ஸுக்கும் ஃபைட் சீக்வன்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டாம் ஹாலண்ட் வந்து கோட் சூட்லேருந்து அயன் ஸ்பைடர் சூட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனில் அந்த கோட் சூட் வந்து கொஞ்சம் அந்த அயன் ஸ்பைடர் சூட்டில் எக்ஸ்போஸ் ஆகும். இதுக்காக மேனுவலாக பெயிண்ட் பண்ணி அந்த எக்ஸ்போஸ் ஆகிற ஏரியாவை மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாக்டர் ஆக்டேவியஸ் என்ட்ரி ஆகிற அந்த சீக்வன்ஸ் வந்து ஃபுல்லாகவே CG தான். அந்த கேரக்டரோட டென்டகல்ஸை ஃபுல்லாகவே கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பைடர்மேன் 1ஓட பார்ட் 2ல் அதாவது ஸ்பைடர்மேன் மூவியில் நிறையா சப்டிவிஷன்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி தான் சொல்ல முடியும். அந்த மூவியில் இன்ட்ரடியூஸ் பண்ண டாக்டர் ஆக்டேவியஸோட டென்டகல்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு ரியல் ப்ரோட்டோடைப்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. சில இடத்துல CG யூஸ் பண்ணியிருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த கேரக்டர் ஸ்க்ரீனில் ரியலிஸ்டிக்காக தெரியணும் அப்படின்றதுனால ஃபுல்லாகவே ஒரு ப்ரோட்டோடைப்போட ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த கேரக்டரோட ஒரு டென்டக்கலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் இருப்பாங்க. அது மாதிரி அந்த 4 டென்டக்கலையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 4 பர்சன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மெக்கானிக்கல் ப்ரோட்டோடைப் யூஸ் பண்ணி அனிமேஷனை கிரியேட் பண்ணும்போது இதுக்கு பேர் வந்து அனிமேட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அனிமேஷன் ப்ளஸ் மெக்கானிக்ஸ் அனிமேட்ரானிக்ஸ். பட் நோ வே ஹோம் மூவியில் அந்த டென்டக்கல் அப்புறம் அந்த கேரக்டர் இது எல்லாமே மாயா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிவிட்டு அந்த மாடலில் ஒரு ஃப்ளெக்சிபிள் ரிக் ஆட் பண்ணி அனிமேட்டர்ஸ் ரொம்பவே ஈஸியாக அனிமேட் பண்ணுற அளவுக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த டாக்டர் ஆக்டேவியஸ் கேரக்டரோட ஹெட்டை தவிர மற்ற பாடி பார்ட்ஸ் அப்புறம் அந்த டென்டக்கல்ஸ் இது எல்லாமே CGயில் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபைட் சீக்வன்ஸில் அந்த வில்லன் கேரக்டர் ஸ்பைடர்மேனை சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். இந்த அனிமேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு டாம் ஹாலண்ட் ஒரு மோஷன் கேப்சர் சூட்டை வியர் பண்ணிவிட்டு அந்த ஃபைட் சீக்வன்ஸை ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த மோஷன் டேட்டாவை கேப்சர் பண்ணி அயன் ஸ்பைடர் கேரக்டரில் அப்ளை பண்ணியிருக்காங்க. அடுத்து அந்த வில்லன் கேரக்டர் டென்டக்கல் யூஸ் பண்ணி ஒரு காரை வாட்டர் பேரல்ஸ் மேலே த்ரோ பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். இந்த சீக்வன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு அவங்க கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ளூயிட் சிமுலேஷன் இந்த மாதிரி ஏதாவது கிரியேட் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக அந்த செட்டில் என்ன இருக்கோ அதையே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் திங்ஸ் இந்த மூவியில் நிறையவே யூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த மேஜிக்கல் ஸ்பெல்ஸை கிரியேட் பண்ணும்போது அதில் கிரியேட் ஆக வேண்டிய லைட்டிங்ஸ் எல்லாமே மேனுவலாக அந்த செட்டில் LED லைட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பைடர்மேன் அந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு போர்ட்டல்லேருந்து டேரெக்டாக ரன்னிங் கார் மேலே ஜம்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் இருக்கும். இதை கிரியேட் பண்ணுறதுக்கு அகெயின் அண்ட் அகெயின் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா டாம் ஹாலண்டை யூஸ் பண்ணி இந்த சீக்வன்ஸை ரியலாகவே ஷூட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நடுவில் ஸ்பைடர்மேன் அந்த போர்ட்டலுக்குள்ளே போகிற இந்த சீக்வன்ஸ் எல்லாமே ரியல் கேரக்டருக்கோ CG கேரக்டருக்கோ இருக்கிற ஒரு சின்ன டிரான்சிஷன் தான். ஓகே, இப்போது அடுத்த சீக்வன்ஸில் இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற இந்த சீனில் அந்த கார் வந்து CG கிடையாது, 100% ரியல். இந்த சீக்வன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த காரோட ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு ஒரு மெக்கானிக்கல் ரிக் யூஸ் பண்ணி அந்த காரை 90 டிகிரியில் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் ஸ்டூடியோக்குள்ளே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் உள்ளே இருக்கிற அந்த கேரக்டர் இது எல்லாமே ரியல் தான். ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்டை மட்டும் விஷுவல் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த அயன் ஸ்பைடர் கேரக்டரை பேக்ரவுண்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டாம் ஹாலண்ட் அந்த அயன் ஸ்பைடர் சூட்டை சிஜியில் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஒரு மோஷன் கேப்சர் சூட்டை வியர் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த பர்டிகுலர் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த அயன் ஸ்பைடர் சூட் வந்து டேமேஜ் ஆகும்போது டாம் ஹாலண்ட் வியர் பண்ணியிருக்கிற அந்த கோட் சூட் அப்புறம் அந்த டை வந்து எக்ஸ்போஸ் ஆகும். இந்த சீக்வன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் டாம் ஹாலண்ட் அந்த கோட் சூட்டை வியர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மோஷன் கேப்சர் சூட்டை வியர் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த அயன் ஸ்பைடர் சூட் டேமேஜ் ஆகிற அந்த சீக்வன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு டாம் ஹாலண்ட் வியர் பண்ணியிருக்கிற அந்த மோஷன் கேப்சர் சூட்டை டேமேஜ் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் அந்த கோட் சூட் வந்து அயன் ஸ்பைடர் சூட்டுக்கு வெளியே எக்ஸ்போஸ் ஆகும். ஓகே, இப்போ இந்த இடத்துல அந்த அயன் ஸ்பைடர் சூட் மட்டும்தான் சிஜி, மற்ற எல்லாமே ரியலாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த க்ரீன் காப்ளினோட சூட் மாடலை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஓல்டு மூவிஸில் இருக்கிற வீடியோ ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மூவியோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா டோபி அப்புறம் ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு இவங்க 2 பேரும் மாஸ்க்கை வியர் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல அந்த மாஸ்க்கை வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரியல் மாஸ்க்கை வியர் பண்ணும்போது அது அவ்வளோ எஃபெக்டிவாக ஸ்க்ரீனில் ப்ராஜெக்ட் ஆகாது. அதனால சிஜி மாஸ்க்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மல்டிவர்ஸ்லேருந்து வந்த இந்த சாண்ட்மேனோட சாண்ட் பார்ட்டிகல்ஸை சிமுலேட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிஜி சிமுலேட்டட் காம்பினேஷன்ஸை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி சிமுலேஷனை க்ரியேட் பண்ணும்போது அந்த சிமுலேட்டட் பார்ட்டிகல்ஸோட பிஹேவியர் வந்து ஒவ்வொரு வேல்யூவுக்கும் டிஃபர் ஆகும். இதுக்காக இதில் கொஞ்சம் நிறையவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த சீக்வன்ஸில் நிறையவே காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதாவது அயன் ஸ்பைடரோட லெக்ஸ் அப்புறம் டாக்டர் ஆட்டோ ஆக்டேவியஸோட அந்த டென்டக்கல்ஸ் இது எல்லாமே சிஜியில் க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த சீக்வன்ஸ் வந்து ஆன் செட்டில் ஷூட் பண்ணதில்லை, இது ஃபுல்லாகவே சிஜி தான். அடுத்து இந்த சீனில் அந்த டென்டக்கல்ஸ் அயன் ஸ்பைடரோட நேனோ டெக்னாலஜியை அப்சர்வ் பண்ணிக்கும். ஆக்சுவலாக இந்த ஃபுட்டேஜை 360 டிகிரியில் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் அந்த கேரக்டர் மட்டும் சென்டர் பாயிண்டில் இருக்கிற மாதிரி பேக்ரவுண்டில் ப்ளூ ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ ஸ்க்ரீனில் நிறையா ட்ராக் பாயிண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் அந்த கேமராவோட மூவ்மெண்ட்டை டிடெக்ட் பண்ணி சிஜியில் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஒரு சிஜி ப்ராஜெக்டில் இந்த ஃபுட்டேஜோட கேமரா மோஷனை க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா அந்த ப்ராஜெக்டில் டாக்டர் ஆட்டோ ஆக்டேவியஸோட டென்டக்கல்ஸை ஆட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கூட மர்ஜ் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இந்த கேரக்டரோட ஹெட்டை தவிர மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாமே சிஜியில் தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பைடர்மேன் அந்த பிரிட்ஜில் மோதுற இந்த சீனை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு செட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அந்த டேமேஜ் சீக்வன்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த அயன் ஸ்பைடர் சூட் மாடலை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கலர் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் நம்ம ஐடியா பிளான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். Spiderman, is he stranded? Yes, he is.